அந்த காலகட்டங்கள்லேயும் பெண்கள் சம்பாதிச்சாங்க. எந்த காலத்துலேயும் பெண்கள் சம்பாதிக்காமல் இல்லை. இப்போ இந்த காலகட்டங்களில் பெரிய லெவலில் லேடிஸ் எல்லாம் வேலைக்கு போகிற அளவுக்கு வந்தாச்சு. அவங்க இல்லாத ஃபீல்டே இல்லைங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ இருந்துகிட்ருக்கு. இதுக்கு மெயின் காரணம் பெண் அப்படின்னு சொன்னாலே அங்கே சந்திரன் தான். அதனால் சந்திரனுடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே குறிப்பாக பெண்களுடைய வாழ்க்கையில் சந்திரன் நிறைய மாற்றங்களை செஞ்சிட்டு இருக்காருன்னு தான் சொல்லலாம். இது ஜோதிட ரீதியாக இதுதான் விஷயம். அதே மாதிரி பெண்களால் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து நிறைய பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நிறைய சாதிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சில நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஜோதிடரை எப்படி பார்க்குறீங்க சார்? இதெல்லாம் வந்து மாறுமா? நல்ல விஷயமா மாறுமா? பாசிட்டிவ் இருக்கிறதுல நெகட்டிவ் இருக்கத்தானே செய்யும். ஸோ அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு அவங்களா பார்த்து எப்படி அவங்க ஜாதகம் இருக்கோ அந்த மாதிரி இயங்கினாங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சந்திரனுடைய ஆதிக்கம் பெண்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லாருக்குமே சந்திரன் தான் ராசி. நீங்கள் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காரோ அதான் உங்களுக்கு ராசி. நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே நமக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதுல, எப்பயுமே நம்ம கஷ்டத்துலையும் இருக்கிறதுல, அப் அண்ட் டவுன் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கும் உண்டு. பக்தி பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட ஆராய்ச்சியாளர், ஜோதிட நிபுணர். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்திய மற்றும் மேற்கத்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர். நிறைய வருஷங்கள் ஜோதிடத்தில் பல ஆராய்ச்சிகள் பண்ணி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காரு. நியூமராலஜி, வாஸ்து, இந்த மாதிரி இவர் போகாத விஷயங்களே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஜோதிட இமயம் அபிராமி சேகர் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. ஒரு காலத்தில் பார்த்தோன்னா ஆண்கள் வந்து வெளில போய் சம்பாதிப்பாங்க, பெண்கள் வந்து குடும்ப நிர்வாகம் இதெல்லாம் பார்த்துப்பாங்க. இப்போ வந்து சுச்சுவேஷன் வந்து ரொம்பவே நிறைய மாறிடுச்சு. பெண்களே வந்து எல்லாமே பார்த்துக்கக்கூடிய ஒரு நிலைமையும் இப்போ வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஜோதிட ரீதியாக வந்து நீங்கள் என்ன மாதிரியான கிரக மாற்றங்களோட பார்க்குறீங்க சார்? இது வந்து ஒரு நல்ல ஒரு கேள்வி. இது அந்த காலகட்டங்கள்லேயும் பெண்கள் சம்பாதிச்சாங்க. எந்த காலத்துலேயும் பெண்கள் சம்பாதிக்காமல் இல்லை. இப்போ இந்த காலகட்டங்களில் பெரிய லெவலில் லேடிஸ் எல்லாம் வேலைக்கு போகிற அளவுக்கு வந்தாச்சு. ஸோ இது வந்து சம்பாத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண் பெண் எல்லாருக்குமே கிரகம் ஒன்று தான். அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் 2ஆம் இடம் எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஏர்னிங் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் அவங்க வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் இப்போ மோஸ்ட்லி இப்போ லேடிஸ் வந்து பெரிய லெவலில் பெண்கள் எல்லாம் உலகம் முழுவதுமே எல்லா இடத்துலையுமே வேலைக்கு போகிறாங்க, நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்ல வேலைக்கு போகிறாங்க, நல்லா அவங்க இல்லாத ஃபீல்டே இல்லைங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ இருந்துகிட்ருக்கு. இதுக்கு மெயின் காரணம் பெண் அப்படின்னு சொன்னாலே அங்கே சந்திரன் தான். அதுக்கு அடுத்தபடியாக சுக்கிரன். இந்த சந்திரன் சுக்கிரனுடைய காம்பினேஷன் அல்லது இந்த கிரகத்தினுடைய தன்மை இன்றைக்கி உலகம் முழுவதும் பெண்கள் பெரிய லெவலில் வேலைக்கு. ஏன்னா சந்திரன் அப்படின்னு சொன்னாலே ஒரு பெண் என்றைக்கு வேணாலும் தாயாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மோஸ்ட்லி. ஸோ அப்படி இருக்கும்போது சுக்கிரன்கிறது பணம். ஸோ இந்த சந்திரன் சுக்கிரனுடைய ஒரு மாற்றம், ஏன்னா எங்கள் குருநாதர் சொல்வார், ஒவ்வொரு 60 ஆண்டுகளுக்கும் இடையிலும் சந்திரனுடைய இதில் மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை நான் சொல்கிறது அஸ்ட்ரானமிக்கலாக வேறு, வானியல் சாஸ்திர ரீதியாக வேறையாக இருக்கலாம். பட் ரிசர்ச் நிறையா பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பட் ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு 30 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை, முதல்ல 60, அதனால தான் தமிழ் வருஷம் 60ன்னு வச்சாங்க. நம்ம முன்னோர்கள் எதுவுமே சும்மா பண்ணலை. அதனால தான் நம்ம முன்னோர்கள் தமிழ் வருஷத்தை 60ன்னு வச்சாங்க. ஒவ்வொரு 60 ஆண்டுகளுக்கும் இடையில் சந்திரனுடைய சலனங்களில் மாற்றம் இருக்குது, சந்திரனுடைய இதில் மாற்றம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதை ஒட்டி தான் நமக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள். இப்போ இதுவே 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு லேடிஸ் வேலைக்கு போயிருப்பாங்க அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி ஏதோ ஒரு விதத்தில் ஏர்ன் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை, ஒரு செயலாக்கம் இருக்குது. ஏதோ அவங்களும் அவங்க அளவுக்கு நல்ல சம்பாத்தியத்தில் இருக்கிறாங்க, ஏர்னிங் பண்ணுறாங்க. இது இன்னுமே வருங்காலங்களில் சந்திரனுடைய மாற்றங்கள் ஏற்பட பெண்களுடைய மனோபாவங்களும் மாற்றம். இப்போயும் அந்த மனோபாவங்கள் இருக்குது. சம்பாதிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மனோபாவங்கள் மாதிரி இருக்குல்ல. இந்த மனசை சொல்லக்கூடியவரே சந்திரன் தான். இவருடைய இதில் சலனங்களில் நிறைய மாற்றங்கள் இருக்கிறனால தான் இவங்களுக்கு படிப்பு, வேலை, சம்பாத்தியம், மனதில் மாற்றம் இதெல்லாமே அதுதான். ஸோ இந்த சம்பாத்தியத்துக்குரிய கிரகம் எடுத்துக்கிட்டால் ஆண் பெண் எல்லாருக்குமே சுக்கிரன் தான். ஸோ நம்ம பொதுவாகவே சுக்கிரனுடைய தன்மை இன்றைக்கி கலியுகத்தில் பெரிய லெவலில் தான் இருக்குது. பணம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லையே. அப்போ அதுக்கான பணத்துக்கான ஒரு கிரகம்னு எடுத்துக்கிட்டாலே சுக்கிரன் தான்.
அதனால தான் ரிஷபராசி அவர் கொடுத்தாங்க. ரிஷபம்ங்கிறது சுக்கிரனுடைய வீடு, அதை தான் ட்ரெஷர் ஹவுஸ்னு சொல்கிறது, பொக்கிஷ அறைன்னு சொல்கிறது. நம்ம எல்லோருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சி சம்பாதிக்கணும், சம்பாத்தியத்துக்குரிய அந்த கிரகம் எடுத்துக்கிட்டால் சுக்கிரன். ஸோ இந்த பெண்களுடைய சம்பாத்தியத்தை சொல்லக்கூடியவரும் அதே சுக்கிரன் தான். அதனால் சந்திரனுடைய வாழ்க்கையில் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலுமே குறிப்பாக பெண்களுடைய வாழ்க்கையில் சந்திரன் நிறைய மாற்றங்களை செஞ்சிட்டு இருக்கான்னு தான் சொல்லலாம். இது ஜோதிட ரீதியாக இதுதான் விஷயம். ஓகே, இப்போ சந்திரனுக்குன்னு சகுனங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது அப்படின்னா என்னது, என்ன மாதிரி விஷயங்கள் சார் அப்படின்னா? நான் சகுனத்தை பற்றியே சொல்லலை, சலனம்னு சொன்னேன். சலனம் சந்திரனுடைய நான் சொல்கிறது வானியல் சாஸ்திரத்தை சொல்கிறேன். ஸோ வான சாஸ்திர பிரகாரம் இப்போ சந்திரனுடைய இதில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. நீங்கள் நிறைய அது அஸ்ட்ரானமி சம்மந்தமாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் நம்ம முன்னோர்கள் அந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு 60 வருஷத்துக்குள்ள சந்திரனுடைய மூமெண்ட்டு, சந்திரனுடைய இதில் நிறைய மாற்றங்கள் இருக்குங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. அதை பற்றி சொன்னால் நிறைய ஒரு கிளாஸ் மாதிரி ஆயிரும். அதனால தான் சுருக்கமாக உங்களுக்கு அந்த மூமெண்ட், அந்த சலனம்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். மற்றபடி சகுனம்னு நான் சொல்லலை. ஓகே, அதே மாதிரி பெண்களால் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து நிறைய பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நிறைய சாதிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் சில நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஜோதிடரை எப்படி பார்க்குறீங்க சார்? இதெல்லாம் வந்து மாறுமா, நல்ல விஷயமா மாறுமா? பாசிட்டிவ் இருக்கிறது நெகட்டிவ் இருக்கத்தானே செய்யும். ஸோ அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்கவுங்களா பார்த்து அவங்கவுங்களா வாழ்க்கையில் ஒரு லெவலுக்கு வந்தாலொழிய இதில் தீர்வு கிடையாது. பட் இது ஜாதக ரீதியாக வந்து இதுக்கெல்லாம் சந்திரன் ராகுவுடைய காம்பினேஷன்ஸ். இந்த ராகு கேது நான் முதலே சொன்னேன், இந்த பேட்டியில் ராகு கேது தகவல் தொடர்பு. இந்த தகவல் தொடர்பு நல்ல விஷயத்துக்கு நம்ம வச்சுக்கலாம், கெட்ட விஷயத்துக்கும் வச்சுக்கலாம். இதுதான் நம்மளை ஆளுமை பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறதையும் சொன்னேன். நமக்கு தேவையான எத்தனையோ நல்ல விஷயங்கள் அதிலேருந்து கிடைக்குது, நமக்கு தேவையில்லாத எத்தனையோ கெட்ட விஷயங்களும் அதில் தான் கிடைக்குது. இது எடுத்துக்கொடுக்கக்கூடிய ஆளுகளை பொறுத்து தான் இந்த விஷயம் இருக்குது. அதனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு அவங்களா பார்த்து எப்படி அவங்க ஜாதகம் இருக்கோ அந்த மாதிரி இயங்குனாங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ சந்திரன் அப்படின்றவர் அந்த பெண்ணுடைய இதில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான மேஜர் ரோல் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அப்படி பார்த்தா சில பெண்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் அவர் தான் வந்து ரொம்ப ஆதிக்கமாக இருப்பார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருப்பாங்க? சந்திரனுடைய ஆதிக்கம் பெண்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லாருக்குமே சந்திரன் தான் ராசி. நீங்கள் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காரோ அதான் உங்களுக்கு ராசி. முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு ராசி ஆண் பெண் எல்லாருக்குமே ராசி தானே. நம்ம முன்னாடி நீங்கள் என்ன ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா அப்புறம் தான் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்குன்னு நம்ம அதை பற்றி பேசுகிறோம். அதனால் நம் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே சந்திரன் தான் முக்கியம், பெண்களுக்கு மட்டும் இல்லை. இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்கு சந்திரன் வந்து மனதை ஆளக்கூடிய மனோகாரகன்னு அவருக்கு அர்த்தம். அதனால தான் அவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு நிமிஷம் இருக்கக்கூடிய எண்ணங்கள் சிந்தனைகள் அடுத்த நிமிஷம் என்ன இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்குமே அவர் தான். அதனால தான் ஜாதகத்தில் சந்திரன் விதி மதின்னு சொன்னாங்க. மதின்னா உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த விதிங்கிறது சூரியன், மதிங்கிறது சந்திரன். ஒருத்தர் ஜாதகத்தில் விதி கெட்டால் கூட மதி நல்லா இருக்குது, சந்திரன் நல்லா இருக்குன்னா அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் மீண்டு வந்துடுவாங்க, ஆண் பெண் யாராக இருந்தாலும். அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் அதை பாருங்கன்னு சொன்னாங்க. அப்படி பார்க்குற போது சந்திரன் ஜாதகத்தில் ஆண் பெண் எல்லாருக்குமே நல்லா இருக்கணும். நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்க வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்தில் நல்லா இருக்கிறதுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமரமாக இருக்கும். ஆனால் சந்திரனுக்குன்னே நம்ம சொல்கிறோம், சந்திரனுக்குன்னே உள்ள இயற்கையான குணம்னு ஒன்று இருக்குது. என்ன இருக்குது சந்திரன் அப்படின்னா? என்ன இருக்குது? ஒரு 15 நாள் அவர் என்ன பண்ணுறாரு? வளர்கிறாரு, 15 நாள் தேய்கிறார். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை எப்பயுமே நமக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதில்ல, எப்பயுமே நம்ம கஷ்டத்துலையும் இருக்கிறதில்ல. அப் அண்ட் டவுன், வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கும் உண்டு. அதனால தான் சந்திரன் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளுமை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். பட் சில ராசி, இப்போ கடக ராசின்னு எடுத்துட்டோம்னா அவங்களுடைய அந்த பிளானட்டே வந்து சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் சார்? நிறைய நெகட்டிவ்ஸ் அந்த மாதிரிலாம், மனசஞ்சலங்கள், மூட் ஸ்விங்ஸ் அந்த மாதிரிலாம் வருமா? என்ன மாதிரி பாதிப்பு? அப்படி சிங்கிள் ரூலாக யாருக்கும் சொல்ல முடியாது. இப்போ கடகராசியில் பிறந்தவங்கன்னா அவங்க சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. கண்டிப்பாக அவங்களுடைய சந்திரன் அப்படின்னாலே நான் இப்போ சொன்னேன், மனதை ஆளக்கூடியவர், ஏற்ற இறக்கம். அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் அப் அண்ட் டவுன் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அதுக்காக அவங்க வாழ்க்கையில் வந்து எப்பயுமே ஒரே மாதிரியான மனநிலையில் இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருவாங்க அல்லது ரொம்ப பெரிய லெவலில் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படிங்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த சந்திரன் அப்படின்னாலே கடகம் அப்படின்னா அது கேன்சர். என்னது இங்கிலீஷில் நண்டுன்னு சொல்கிறோம். ஜோடியாக்கில் அது 4வது வீடு. ஜோடியாக்கில் அது 4வது வீடு. இந்த யூனிவர்ஸில் அது 4வது வீடு. அந்த 4வது வீடு எப்பயுமே சில விஷயங்களில் நிறைய விஷயங்களில் அது திருப்தியற்ற விஷயத்தை தான் சொல்லும். ஸோ அப்புறம் ஒருத்தங்களுக்கு 4ஆம் இடம் இருந்தால் தான் ஜோட சாஸ்திரம் அவங்களுக்கு வீடு வேணும். நல்ல ஒரு அம்மாவே நம்ம பாசத்தோடு இருக்கிறதுக்கு முதல்ல 4ஆம் இடம்னாலே தாய் தான். அப்புறம் நல்ல வீடு வசதி வாய்ப்பு, வண்டி வாகனங்கள், தோட்டம், எஸ்டேட்டு, இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய இதெல்லாம் 4 தான். ஆனால் எப்பயுமே 4 அப்படின்னாலே லைஃப்பில்
திருப்தியற்றன்னு அர்த்தம். அப்போ சந்திரன் வந்துட்டாலே நமக்கு என்ன அர்த்தம், நம்மளை அறியாமல் நமக்கு எவ்வளவு இருந்தாலுமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை, அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறது, ஏதோ ஒரு குறைகள் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். அதனால தான் சந்திரன் எங்கே இருக்கோ அந்த ராசியை வச்சு சொல்கிறோம். பட் சந்திரனுக்குள்ளே ஒரு வீடு கடகராசி. அதெல்லாம் அந்த ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இன்னும் ஹாப்பியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, அவ்வளோ கஷ்டப்படுவாங்களா அப்படி தானே நீங்கள் கேட்குறீங்க. அது அந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. கடகராசின்னு இருந்தேன்னா அங்கே புனர்பூஷம் 4ஆம் பாதம் இருக்குது, அங்கே பூசம் இருக்குது, ஆயில்யம் இருக்குது. இவங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. பட் இந்த புனர்பூஷம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களும், பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும், ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் கடகராசியில் தான் பிறந்திருப்பாங்க. ஆனால் அங்கே சந்திரன் இருக்காரா? புனர்பூஷம்னா குரு, பூசம்னா சனி, ஆயில்யம்னா புதன் தான் இருக்குது. அதுதான் அங்கே இல்லை. அதனால தான் நம்ம ஒரு ராசி மாத்திரமே வச்சுட்டு அவங்க முழுக்க முழுக்க அந்த ஆளுமையில், அந்த கிரகத்தினுடைய ஆளுமையில் பிறந்திருப்பாங்க அப்படிங்கிறதுல அவங்க என்ன நட்சத்திரத்தில் இருக்காங்களோ அதை ஒட்டி தான் அவங்களுடைய எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் இருக்கும். இப்போ வந்து மேலோட்டமாக நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஜோதிடர்கள் வந்து ஒரு ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது ஜோதிடர் கரெக்டாக பார்க்கணும், அவர் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ சில எல்லாம் நம்ம பிரபலமாக பார்க்க முடியுது, நிறைய ஆன்லைன்லேயே வந்து சொல்கிறாங்க இந்த ராசியோட இந்த ராசி இணைங்கன்னு அப்படின்னு மேலோட்டமாலாம் சொல்கிறாங்க. இந்த ராசிக்கு இந்த ராசி பொருந்தும், இந்த ராசிக்கு இந்த ராசி பொருந்தாதுன்னு சொல்லிட்டு அவங்க வெறும் ராசியை வச்சேலாம் சொல்கிறாங்க சார். இதெல்லாம் கரெக்ட் இல்லை. அது வந்து ஜோதிடத்தில் 10 பொருத்தத்தில் நான் இப்போ சொன்னல 36 பொருத்தத்தை சுருக்கி பார்த்தாக்கிட்டா அதில் ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம் இருக்குது. அது அந்த இதை வச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ கடகராசிக்காரங்களுக்கு கும்பராசியில் பிறந்தவங்க ஆகாது, இப்போ தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு கடகராசியில் பிறந்தவங்க 6, 8. இப்போ ஒருத்தங்க என்ன ராசியில் பிறந்திருக்காங்களோ அவங்க பிறந்த ராசிக்கு 6வது ராசி எதுவோ, 8வது ராசி எதுவோ, 12வது ராசி எதுவோ அந்த ராசி பொருந்தாது. ஒரு பெண்ணு வந்து இப்போ நீங்கள் சொன்ன கடகராசியில் பிறந்தவங்களுக்கு 6வது ராசி தனுசு, 8வது ராசி கும்பம், 12வது ராசி மிதுனம், இந்த ராசியில் பிறந்தவங்க பொருந்தாதுன்னு பொதுவாக இது காமனாக சொல்கிறது. இது ராசி பொருத்தத்தில் இருக்குது. மற்ற பொருத்தங்கள் இருக்குங்கிறதுக்காக ராசி பொருத்தம் இல்லைன்னா நம்ம ரிஜெக்ட் பண்ணணுங்கிறது இல்லை. ஆனால் அதனால தான் சில பேர் அந்த பாயிண்ட்டை மாத்திரம் வச்சுக்கிட்டு சொல்கிறதுக்கு காரணம். அப்படி வெறும் ராசி பொருத்தம் மட்டுமே நம்மளை இயக்கிறது இல்லை. ஸ்டாரை கரெக்டாக கட்டத்தை நல்லா பார்த்தாலே நமக்கு தெரியும். இப்போ வந்து ராசி பொருத்தம், அதனால தான் அவங்க ராசி பொருத்தம் இந்த ராசிக்காரங்களுக்கு இவங்க பொருந்தாது அப்படின்னு சொல்கிறது காரணம் தான். இப்போ ராசி பொருத்தம் இல்லைனாலும் அவங்க மேரேஜ் பண்ணால் அவங்க லைஃப் வந்து எப்படி இருக்கும் சார்? ராசி பொருத்தம் பார்க்கல, பண்ணிட்டாங்க மேரேஜ், அவங்களுக்கு இங்கே பாருங்க, நான் திரும்ப சொல்கிறதுக்கு ஜோதிடம்ங்கிறது பெரிய கடல், சின்ன விஷயம் இல்லை. ஸோ நான் முதல்ல பேசிக்கலாக நான் சொல்ல வந்த விஷயமே முதல்லேருந்து நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது, ஆண் பெண் ஜாதகத்தில் மன வாழ்க்கை நல்லா இருக்கா அதை முதல்ல பார்க்கணும். அப்புறம் தான் மற்ற காம்பினேஷன்ஸ் எல்லாம். ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில் பிரிவு இல்லாமல் தான் அவங்களை இணைச்சாலே போதும். அது 6 இருந்தாலும் 8 இருந்தாலும் 12 இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை 6, 8, 12 வேலை செய்யணும்னா கூட வேலையின் நிமித்தமாக எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த 6, 12 பிரிவை சொல்லக்கூடியது. ஒரு ஆண் பெண் வாழ்க்கையில் அவங்க லைஃப்பில் பிரிவை சொல்லக்கூடியது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் 2 பேரும் வேலையின் நிமித்தமாக ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பிரிஞ்சிருக்கலாம். பட் அவங்க 2 பேருடைய ஜாதத்துலையும் அவங்களுடைய கணவன் ஸ்தானமும் மனைவி ஸ்தானம் வலுவாக இருந்துச்சுன்னு சொன்னால் என் லைஃப்பில் எப்பயுமே பிரிவு என்பதே வராது. ஸோ அதனால் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறத காட்டிலும் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்தாலே போதுமானது.